வெல்கம் பேக் டு தி வத்திக்குச்சி. தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரே கட்சிக்குள்ள பிளவு வரப்போகுதா? விசிகாவில் கலவரத்தை கலப்ப இருக்கு. என்ன நடக்குது, யார் கோபத்தில் இருக்காங்கன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாயிரத்தி 26 தமிழக சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை தேர்வு பண்ணதில் சில பேருக்கு அதிருப்தி நிலவி வந்தது. இதில் முக்கியமாக ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்த சில பேருக்கு சீட்டு கொடுக்கல. அதில் ஆளூர் ஷானவாஸ், எஸ்எஸ் பாரதி, பனையூர் பாபுன்னு 3 பேருக்கும் சீட்டு கொடுக்கல. அதனால் கட்சி மேலே அதிருப்தியில் இருக்காங்க. இதுக்கும் மேலே கட்சியோட பொதுச் செயலாளரான சிந்தனை செல்வனும் கட்சி மேலே அதிருப்தியில் இருக்கார். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போட்டி இருந்த தொகுதியை மாற்றி வேறு தொகுதியில் சீட்டு கொடுத்ததுனால அவரும் மிகுந்த மனவேதனையிலையும் இருக்கார். அவரோட ஆதரவாளர்கிட்ட இது எனக்கு மிகப்பெரிய வேதனை அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த மொத்த விஷயத்துலேயும் ரொம்பவும் கோபமாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பனையூர் பாபு தான். இவருக்கு சீட் கொடுக்காதது மட்டும் இல்லாமல் கட்சியிலேருந்து ஒதுக்கி வைக்கிறதா அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டார். மற்றவங்களுக்கு கட்சியில் பதவி கொடுத்தாலும் இவரை மட்டும் ஒதுக்கி வைக்கிறதா மனவேதனையில் இருக்கார். அதனால் என்னன்னு கேட்குறீங்களா, அவர் கட்சியை விட்டு விலக திட்டமிட்டிருக்கார். அவர் மட்டும் இல்லாமல் அவரோட ஆதரவாளர்களோடு சேர்ந்து எல்லாருமே கட்சியை விட்டு விலக திட்டமிட்டிருக்காங்க. இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ஆளுநர் ஷானவாஸை திமுக தன் பக்கம் இழுக்கிறதுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு வருது. ஏற்கனவே பல வருஷமாக முயற்சி நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போது சீட் கிடைக்காததுனால அவர் அணுகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக திமுக பார்க்குது. இதெல்லாம் கவனித்த திருமாவளவன் அவருக்கு கட்சியில் முக்கியமான பொறுப்பை கொடுத்து அவரை கட்சியிலே தக்க வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காரு. இப்போ நிலைமை என்னென்னா, கட்சியில் பல பேர் அதிருப்தியில் இருக்காங்க. சில பேர் கட்சியை விட்டு போகிறதுக்கு தயாராகவும் இருக்காங்க. மற்ற கட்சிக்காரங்களும் அவங்கள வரவேற்கிறதுக்கு தயாராகவும் இருக்காங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா விசிகாவில் மிகப்பெரிய மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக மாறப்போகுதுன்றது தெரியும். அது வரைக்கும் தமிழக அரசியலில் சூடு குறையிற மாதிரி தெரியல. இதை பற்றியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.